வணக்கம். ஈழத்தமிழர்கள் அன்றாடம் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமையான சொல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு அந்த சொல்லை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று கூட பலருக்கு தெரியாது. நமக்கு அருகில் ஒன்று இருக்கிறது அப்படின்னா இது என்று நாம் கூறுகின்றோம். அருகில் நிற்பவரை இவர், இவன், இவள் போன்ற சொற்களால் அழைக்கின்றோம். சற்று தொலைவில் ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது என்று கூறுகின்றோம். தொலைவில் நிற்பவர்களை அவர், அவன், அவள் போன்ற சொற்களால் அழைக்கின்றோம். நமக்கு அருகிலும் இல்லை, நம்மிடமிருந்து தொலைவிலும் இல்லை. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒன்று இருக்கிறது அப்படின்னா ஈழத்தமிழர்கள் உது என்ற சொல்லால் அழைப்பார்கள். உவன், உவள் என்ற சொல்லால் அழைப்பார்கள். ஆனால் நாம் அத்தகைய சொற்களை பயன்படுத்துவதில்லை. ஏன், பலருக்கு இந்த சொல்லை பற்றியே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இன்று பலர் நாம் நம்முடைய தமிழ் சொற்களை இழந்து கொண்டு வருகின்றோம், நாள்தோறும் அப்படின்னு சொல்லலாம். நான் சிறுவனாக இருக்கும்போது எங்களுடைய ஊர் எப்படி இருந்தது அப்படின்னா, நீண்ட தெரு, அகலமான தெரு, சாலைகள்லாம் கிடையாது, மண் தரை தான். எந்த நேரமும் வெளியில் கடந்து தான் விளையாடுவது, செருப்பு கூட அணிவது கிடையாது. மண் தரையிலே ஓடுவது, முள்ளெல்லாம் குத்தும், கல் குத்தும், அதெல்லாம் தெரியாது. கால் மரத்து போய் தான் இருக்கும் ஓடுவது. மழை பெய்தால் அதை கண்டு மகிழ்வது. இப்போ இரவு முழுவதும் மழை பெய்திருக்கிறது அப்படின்னா விடியற் காலையில் அந்த மலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க, மனித நடமாட்டமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மழை பெய்த அந்த நிலத்தை, அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூய்மையாக இருக்கும். மழை பெய்த பிறகு சில இடங்களில் மண் மணக்கும். பட்டுப்பூச்சி ஒன்று உண்டு, அப்படியே ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். அது அப்படி கையில் எடுத்து வைத்தாலே அழகாக இருக்கும். சில நேரங்களில் மழை பொழியும் போது மழை நீரோடு மண்புழுவும் நீந்தி வரும். இப்படியான ஒரு காட்சிகளை எல்லாம் சிறு வகையில் கண்டு மகிழ்ந்திருக்கின்றோம். ஆற்றில் போய் குளிப்பது, வாய்க்காலில் போய் குளிப்பது, அதாவது மிகுதியான நேரம் என்பது வீட்டில் இருப்பதை விட வெளியில் இயற்கையோடு தான் கிடந்தோம். நிறைய சொற்களை சிறு வயதில் நான் கேட்ட சொற்கள் இன்று கேட்பது அரிதாகிவிட்டது. எங்கள் ஊரில் ஒரு வீட்டில் ஆடு குட்டி போட்டிருக்குன்னா அதை மரி என்று கூறுவார்கள். பொட்ட மரியை காணும் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது பெண் குட்டியை காணவில்லை என்று கூறுவார்கள். நான் நினைக்கிறேன் இந்த பெட்டை என்கின்ற சொல்லாடலானது ஈழத்தமிழர்களிடம் இன்றும் புழக்கத்தில் இருப்பதாக. அது மட்டுமல்ல, மாலை நேரத்தில் கோழியை பிடிப்பதற்கு வெறுவு வரும். வெறுவு வருது, கோழியை கோழி மடத்துக்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று பெரும்பாலான வீடுகளில் ஆடுகளும் கிடையாது, கோழியும் கிடையாது. வாழ்க்கை முறை என்பது இன்று மாறிவிட்டது. பெரும்பாலான வீடுகள் மதில் சுவர்களால் சூழப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடமோ வேலைக்கோ சென்றுவிட்டு திரும்பியவர்கள் அந்த வீட்டிற்குள் முடங்கி விடுவார்கள். அந்த வீட்டிற்குள்ளும் கைபேசிக்குள்ளே தான் முடங்கி விடுவார்கள். நான் சிறுவனாக இருக்கும்போது மாலை நேரங்களில் தெருக்களில் வீட்டுக்கு வீடு எல்லாரும் வெளியில் அமர்ந்திருப்பார்கள். வெளியில் ஏதோ ஒன்று கதை பேசுவார்கள். ஒரு வீட்டுக்கு முன்பு வீடு கட்டுவதற்கு ஏதாவது மணல் அடித்து போட்டிருக்கிறாங்கன்னா அந்த மணல் மீது தான் எல்லாரும் அந்த மாலை நேரத்தில் போய் உட்காந்துருப்பாங்க. அந்த மணல் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். நினைவுக்கு வருகிறது, ஒரு கூட்டில் பறவை இருக்குது, அது முட்டை போட்டிருக்கு, அந்த கூட்டை விட்டு வெளியே போயிருக்கு அப்படின்னா சொல்லுவோம் அது ஏதோ இற தேட போயிருக்கு அப்படிமோ. அந்த கோழிக்கு இற போடு அப்படிமோ. இறை என்கின்ற சொல்லாடலை கொண்ட இன்று கேட்பது அரிதாகிவிட்டது. அதே போன்று நெல் அவித்து மொட்டை மாடியில் வெயிலில் உணங்க போடுவாங்க. அதை காக்கா, குருவி, ஏன் அணில் சாப்பிடும். அந்த அணில் சாப்பிட்ற அழகு ஒரு தனி அழகு. இப்படியெல்லாம் காண கிடைத்தது நாம் சிறு அகவையாக இருக்கும்போது. இன்றைய தலைமுறையினருக்கு இத்தகைய சூழல் என்பது குறைவு என்றுதான் நாம் கூற வேண்டும். சரி, இதெல்லாம் நான் எதற்கு உங்களிடம் கூறிக்கொண்டு வருகின்றேன் அப்படின்னா, நற்றிணையில் ஒரு அழகான காட்சி இருக்கிறது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு விரும்புகின்றேன். நற்றிணை என்கின்ற ஒரு நூலில் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. நச்சினை அப்படின்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க இலக்கியம் என்றும் நாம் கூறலாம், 17 மேல்கணக்கு நூல்கள் என்றும் நாம் அதற்றை கூறலாம். அந்த நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் நற்றிணை. அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி, ஒரு முல்லை நிலம். முல்லை நிலம் அப்படின்னா காடும் சார்ந்த ஒரு பகுதி. அதை புறவில் என்றும் கூறுவார்கள். அந்த முல்லை நிலத்தில், அந்த காட்டில்
ஒரு தேர் ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு நீண்ட நெடிய வழி ஒன்று இருக்கிறது. நல்ல அகலமான வழி. அதை வியன் நெடும் புறவில் என்று கூறுவார்கள். வியன்னா அகன்ற என்ற பொருள். நல்ல அகலமான ஒரு வழி. அந்த முல்லை நிலத்தில் நன்கு மழை பெய்திருக்கிறது. அப்போ தான் மழை பெய்து நின்று அந்த மழை நீரெல்லாம் வடிந்து ஓடி இருக்கிறது. அந்த மண்ணானது காயாமல் உணராமல் நல்ல ஈரத்தன்மையோடு இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த தலைவன் தன்னுடைய தேரில் செல்லுகின்றான். தேரோட்டிகிட்ட சொல்கிறான், தேரை சற்று விரைவாக செலுத்து, நான் தலைவியை காண வேண்டும் என்று. அப்போ அவன் ஒரு காட்சியை அங்கு காண்கின்றான். அந்த காட்சி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா, அவனுக்கு தேருக்கு அருகாமையிலும் இல்லை, அவனுக்கு தேருக்கு தொலைவிலும் இல்லை. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காட்சி. அவன் சொல்கிறான், உது கான் அப்படின்னு தேரோட்டிகிட்ட சொல்கிறான். பாரு, உது கான் அப்படின்னு சொல்கிறான். என்ன காட்சி அப்படின்னா, ஒரு காண வாரணம் என்கின்ற ஒரு காட்டு கோழி, ஒரு சேவல் அந்த ஈர நிலத்துக்கு வருது. அந்த சேவல் எப்படி இருக்குது அப்படின்னா, பார்ப்பதற்கு அதனுடைய கழுத்து மிடற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொல்காப்பியம் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நினைவுக்கு வரும். நம்முடைய ஒலி எப்படி பிறக்கிறது அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடுவார். உந்தி முதலா முந்து வழி தோன்றி. இந்த உந்தி இருக்குது பார்த்தீங்களா, அடி வயிற்றிலிருந்து இந்த காற்று முந்தி கொண்டு மேலே வரும். உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை அப்படின்னு வரும். தலை நெஞ்சு தெரியும். அது என்ன மிடற்று அப்படின்னா கழுத்து அல்லது தொண்டை என்று பொருள். அதே போன்று தான் இந்த கோழியினுடைய மிடற்று கழுத்தில் அழகிய நுண்மையான பல பொறி, அதாவது புள்ளிகளை கொண்டிருக்கிறது. வெண்மையான புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை காண்பதற்கே ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு காண வாரணம், அதாவது காட்டு கோழி அங்கே நிற்கிறது. என்ன செய்கிறது அப்படின்னா, தன்னுடைய 2 காலையும் அந்த ஈர மண்ணில் அப்படி போட்டு கிளறுது. அப்போ அது ஒரு ஒலி எழுப்புது. அதனுடைய குரல் எப்படி இருக்குது அப்படின்னா, வெண்ணெயை உருக்குவாங்க நெய் காய்ச்சுவதற்கு. அது நல்ல நெய்யாக, நல்ல பதத்திற்கு நறு நெய்யாக வந்துட்டா அப்படின்னு அதை தெரிந்து கொள்வதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலில் அப்படி கையை முக்குவாங்க. அந்த விரல்களை முக்கி எடுத்த உடனே அந்த விரல்களில் இந்த பால் ஒட்டி கொண்டிருக்கும். அந்த துளியை அப்படி அந்த சுட சுட அந்த வெண்ணெயை காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் மீது அப்படி தெரிப்பாங்க. அப்படி தெரித்த உடனே அது ஒரு ஒலியை எழுப்பும். அதுபோன்று அந்த ஒலியை எழுப்பி கொண்டு அந்த ஈர மணலை அப்படி கிண்டி தனக்கான அந்த நாளுக்கான ஒரு இறை மண்புழுவை அது கண்டுபிடிக்குது. அந்த மண்புழுவை அப்படி வாயில் கொத்தி அப்படி பிடித்து கொண்டு மாட்டிக்கொண்டு தன்னுடைய பெட்டை கோழியை நோக்கி பார்க்குது. அப்படி நிமிர்ந்து, அங்கே பாரு, எனக்கு இன்றைக்கான ஒரு இறை கிடைத்திருக்கு அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோடு தன்னுடைய பெட்டை கோழியை நோக்கி காண்பது போன்று ஒரு காட்சி. அந்த தொடர்கள் அந்த சொற்கள் என்னை ஈர்த்தன இந்த காட்சிகளோடு. இது 2வது காட்சி. நீங்கள் இந்த 2வது காட்சியை அந்த பாடலின் முதல் காட்சியோடு பொருத்தி பார்க்கணும். அந்த பாடலின் வரிகளை உங்களுக்காக பயின்று காட்டுறேன் பாருங்க. உது கான் உரு குறு நறு நெய் பால் விதித்தன்ன அரிக்குரல் மிடற்ற நுண் பல் பொறி காமரு தகைய காண வாரணம் பெயல் நீர் போகிய வியல் நெடும் புறவில் உலரா ஈர்மணல் மலிர கெண்டி நாளிரை கவர மாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே அப்படின்னு வருது. மிடற்று அப்படின்னா கழுத்தை குறிக்கும். கெண்டி அப்படின்னா மலிர கெண்டி அப்படின்னா நன்றாக அந்த மண்ணை கிளறி கிண்டி என்று அதற்கு பொருள். நாளிரை அப்படின்னா அன்றைய நாளுக்கான இறை என்று அதற்கு பொருள். ரொம்ப அழகான காட்சி. ஒரு காட்டு வாரணம் என்கின்ற ஒரு காட்டுக்கோழியை குறித்த அந்த கோழியினுடைய தோற்றம், அதனுடைய குரல், அதனுடைய செய்கையை பயிலும் பொழுது அந்த காட்சி எப்படி மனதில் சிறு வயதில் நான் கண்ட அந்த மழைக்கால காட்சியோடு பொருத்தி பார்க்க நேரிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.